மோனோமியல் எண்ணை மோனோமியல் எண்ணால் வகுத்தல். டிவிஷன் ஆஃப் மோனோமியல் பை மோனோமியல். மோனோமியல் எண்ணை மோனோமியல் எண்ணால் வகுப்பது எப்படி என்று இப்போது காண்போம். எடுத்துக்காட்டு 1. 15p³ வகுத்தல் 3p. இதை தீர்ப்போம். இங்கு நாம் முதலில் 15p³ வகுப்பான் 3p வகுக்க வேண்டும். இது 3ஐ 5p, p, என்பதால் பெருக்கி 3p என்பதால் வகுக்க வேண்டும். இதற்கு விடையாக நாம் 5p² பெறுவோம். நாம் அதை சரியாக பிரித்திருந்தால் 3p பெருக்கல் 5p² என்பது 15p³ இருக்க வேண்டும். இங்கு விடையாக ஈவு 5p² மற்றும் மீதி 0 கிடைக்கும். இதன் பொருள் வகுப்படும் எண் வகுக்கும் எண் மல்டிப்ளை ஈவு பிளஸ் மீதி ஆகும். இது 15p³ 3p என்பதன் விடையாக 5p² ஈவு மற்றும் மீதி 0 கிடைக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இதன் பொருள் 15p³ பெறுவதற்கு நாம் 3pஐ 5p² பெருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு 2. -36x⁴ என்ற எண்ணை -9x என்ற எண்ணால் வகுக்க வேண்டும். இந்த எடுத்துக்காட்டில் -36x⁴ஐ -9x ஆல் வகுப்போம். -36x⁴ என்ற எண்ணை 9 × 4 × x என்று எழுதுவதற்கு சமம். இதனை 9 × x என்ற எண்ணை கொண்டு வகுத்தால் 4x³ என்பது ஈவு எண்ணாக கிடைக்கிறது. நாம் ஏற்கனவே அறிந்துள்ளவாறு வகுப்படும் எண் வகுக்கும் எண் ஈவு பிளஸ் மீதி, அதாவது -36x⁴ என்ற எண்ணை -9x × 4x³ பிளஸ் 0 என்று எழுதுவதற்கு சமமாகும். -36x⁴ என்ற எண்ணை பெற -9x மற்றும் 4x³ ஆல் பெருக்க வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. எடுத்துக்காட்டு 3. 5m² என்ற எண்ணை -m ஆல் வகுக்க வேண்டும். இந்த எடுத்துக்காட்டில் 5m² எண்ணை -m என்ற எண்ணால் வகுத்தல் என்பது 5 × m² என்ற எண்ணை -m என்ற எண்ணை கொண்டு வகுத்தல் செய்வதாகும். இந்த வகுத்தலில் 5m மற்றும் விகுதியாக -1 கிடைக்கிறது. எனவே இறுதி விடை -5m ஆகும். வகுப்படும் எண் வகுக்கும் எண் ஈவு பிளஸ் மீதி என்ற சமன்பாட்டை கருத்தில் கொண்டு 5m² என்பது -m மற்றும் -5m பெருக்கி 0ஐ கூட்டுவதற்கு சமமாகும். 5m² எண்ணை பெற -m மற்றும் -5m என்ற எண்களை பெருக்க வேண்டும் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. எடுத்துக்காட்டு 4. -20y⁵ 5/2y³ இந்த எடுத்துக்காட்டில் நாம் -20y⁵ என்ற எண்ணை 2y³ ஆல் வகுக்க வேண்டும். இங்கு -20y⁵ என்ற எண்ணை 2y³ × -10y² எனவும் 2y² என்ற எண்ணை 2 × y என்றும் எழுதலாம். இந்த வகுத்தலின் விடையாக -10y² கிடைக்கும். வகுப்படும் எண் வகுக்கும் எண் ஈவு பிளஸ் மீதி என்ற சமன்பாட்டின் அடிப்படையில் 20y⁵ என்பது 2y³ மற்றும் -10y² எண்களை பெருக்கி 0ஐ கூட்டுவதற்கு சமம். அதாவது 20y⁵ என்ற எண்ணை பெற 2y³ மற்றும் -10y² எண்களை பெருக்க வேண்டும் என்பதை இது காட்டுகிறது.